வந்து எனக்கு முன்னாடி உள்ள ஜென்மம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து ராஜஸ்தானில் பிறந்தேன். யாரும் நம்பலை. ஆனால் விஜய் டிவி என்ன பண்ணாங்க, லைவாக காமிச்சாங்க. ஸோ அப்பவும் முன் ஜென்மம் கன்ஃபார்முங்கிறதா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும். படுத்து தூங்கும்போது நான் நிர்வாணமாக கடல் கரையில் நடந்து போயிட்டு இருக்கேன். கடல் வந்து என் மேலே அப்படி மூடும், தண்ணி மூடும். ஆனால் நான் நடந்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நாளாக எனக்கு என்னடா பண்ணுறோம், என்ன இது நீடா போகிறோமே, ஏன் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு சித்தரம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நீ போன பிறகு சித்தராக இருந்தாப்பா. ஒரு குளம், காஞ்சிபுரத்தில் ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ளே நான் குளிக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்து வயிற்றில் ஒரு குழந்தை சிங்கம் குட்டிருக்கு. இதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சித்தர் வழிபாட்டில் நான் ஃபுல்லாக இறங்கினேன். இப்போ அனகாபுரத்தில் ஒரு பாய் ஒருத்தர் இறந்துட்டார். இறந்து ஒரு 3 ஹவர்ஸாக பழிச்சிட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னான்னா, ஒரு மிக பிரமாண்டமான நெருப்பு மாதிரி இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு போனாங்க. இவனே கூப்பிட்டு வந்திருக்க, அப்புறம் தேவையில்லை, இல்லை அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தார். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் நல்ல மனிதர் தான், ஏன் கஷ்டப்பட்டு இறந்தார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், அந்த கர்மா அவருக்கு இருந்திருக்கு, அதனால் மனித பிறவியாக பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தெய்வம் ஆகிட்டார். ஏன்னா உலகத்தில் ஒரு மனிதர் இறக்கும்போது கழுகு பிறந்துச்சான்னா அவருக்கு மட்டும் நம்ம செய்கிற பாவத்துக்கு மக்கள் விடுறாங்களே சாபம், அந்த சாபம் பலிக்கும். அந்த மண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு எழுத்துக்கும் இருக்கு இல்லையா, அது பலிக்கும். அதைத்தான் சொல்லிடக்கூடாது. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கலைமாமணி டாக்டர் ஜாகுவா தங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம பல தலைப்புகளில் இது வரைக்கும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 3 தலைப்பு எனக்கு தோணுச்சு சார். முன்ஜென்மம், கர்மவினை, அதுக்கப்புறம் சாபம் சார். சார் முன்ஜென்மம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நான் ஒரு படம் பார்த்துருக்கேன். அது வந்து நம்ம முத்துராமன் சாரும் தேவிகா மேடம், அப்புறம் இந்த கன்னடத்தில் ஒரு நடிகர், அவர் பேர் மறந்துட்டேன் நான். அது வந்து பார்த்தேன். என்ன கதைன்னா, 2 பேரும் மன்னராக இருப்பாங்க. அந்த அரசன் வந்து நம்பியார். அந்த அரசரோட பையன் இளவரசன் வந்து அந்த ஒரு பொண்ணு, சாதாரண விவசாய பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், லவ் பண்ணுவான். 2 பேரும் சுட்டு கொண்டு வரு. அடுத்த ஜென்மம் 2 பேரும் பிறந்து ஒரு காலேஜில் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு இது வரும். அது அப்படியே வந்து இதாகி கடைசியில் அவங்க பொண்ணு வீட்டுக்கு இவர் வரும்போது ஏதோ ஒரு ஞாபகம் வரும். ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த பாட்டு ஞாபகம் வந்தோன்னா அது ஒரு இடத்துக்கு போவாங்க. இவங்க அரண்மனை, இந்த அரண்மனை 2 பேரும் அந்த மன்னர், அந்த இளவரசர்கள் அவரோட அரண்மனைக்கு அங்கே போகிறாரு. ஆனால் அவர் வேறு எங்கேயோ பிறந்தா எங்கேயோ இருக்கார். இந்த ஊருக்கு வந்து அந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்குது. அப்போ அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு வருது. இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்து அந்த என்ன காரணம்னே அவங்களுக்கு இப்போ தான் யோசனை பண்ணுறது. அவங்க சத்து இதெல்லாம் அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு. ஓகே, இதை ஒரு கேரக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மன்னரோட அப்பா அங்கே இருக்கார் உயிரோட. ஆகா, திருப்பி வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி ஒன்றும் சேரப்படக்கூடாது, சுட்டு கொண்டு ஐடியா பண்ணுவார். 2 பேரும் நல்லவங்க பாருங்க பழகி கிளைமேக்ஸில் வந்து அவர் செத்துருவார். அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த பொண்ணும் பையனை ட்ரை பண்ணுவாங்க. அவர் புதைக்குழியில் மாட்டி செத்துருவார். இப்போ அந்த இது அந்த காலத்தில் நம்ம பொய்யோ அப்படிலாம் நினச்சோம்ல. இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். பெங்களூரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து எனக்கு முன்னாடி உள்ள ஜென்மம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து ராஜஸ்தானில் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் என்ன பண்ணுறது, அந்த அம்மா மகாராணி ராஜஸ்தானில். யாரும் நம்பலை. ஆனால் விஜய் டிவி என்ன பண்ணாங்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜஸ்தான் போகிறாங்க, டிக்கெட்டு போட்டு. அந்த அம்மா மகாராணி இருந்தது, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பாவம். முன்னாடி அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதோ பண்ணனால இங்கே பிறக்கிறாங்க. இப்போ அங்கே போகிறாங்க. போனால் வந்து எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் இந்த அரண்மனை என்ன தான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்புவாங்களா. ஆனால் இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, இந்த குழிக்குள்ளே ஒரு மோதிரமோ கத்தியோ நான் வச்சுருக்கேன், போய் எடுத்தாங்க, லைவாக காமிச்சாங்க. ஸோ அப்போவும் முன்ஜென்மம் கன்ஃபார்முங்கிறது ஆகிப்போச்சு. அது இப்போ அமெரிக்காவா இப்போ வெளிநாடு என்ன பார்த்தேன்னா, ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது, ஒரு பையன் பிறக்கான், அந்த பொண்ணு பிறகுது. பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. சரி, பையன்தான், பையனுக்கு ஒரு பொண்ணு பேர் வைக்கிறாங்க. அவன் கொஞ்சம் பிறந்து ஒரு 3 வயசு 4 வயசு, என் பேர் இது இல்லை, வேற ஒரு பேர் சொல்கிறான், ஒரு லேடி பேரை சொல்கிறான். டேய் நீ பையன் அப்படி இல்லை, இல்லை என் பேர் அதுதான் அப்படிங்கிறான். அப்புறம் எங்கள் வீடு போகணுமே அப்படிங்கிறான். அப்படியே சொல்லி சொல்லி அவங்க அம்மா அப்பாலாம் ஒரே பையன் என்னமோ சொல்கிறான் போல இருக்குன்னு விட்டாங்க. டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு 18-19 வயசு வரும்போது அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வந்து இங்கே தான் வீடு, இந்த இடத்துல இருக்குது,
எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நீனே 19 இல்லை இருக்காங்க சொல்லும்போது இவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பணக்காரவங்க. சரி அந்த பையனுக்கு தெரியாமல் போகிறாங்க. ஊருக்கு போகும்போது இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியோட துணையோட பையனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போக போலீஸ் அதிகாரி வண்டியில் தான் போகிறாங்க. இங்கேருந்து இறங்கி ஃப்ளைட்டில் போய் இறங்கி போகிறாங்க. போகும்போது ஒருத்தர் ஒரு ஏதோ தூக்கிட்டு வர்றாரு. இருங்க என்ன பெரியப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்குறான். அவர் நீ யார் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான் அதெல்லாம். ஆமாம் நீயா எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இதாக ஆகுறாங்க. இப்போ அந்த போலீஸ் கமிஷனர் வந்து இதெல்லாம் நம்பாதவங்க, இதெல்லாம் முன் ஜென்மம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்பாதவங்க. இப்போ அப்படியே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்னது உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்னு டவுட் ஆகுது. திருப்பி வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறது அங்கெல்லாம் போகிறான். கடைசியில் அந்த வீட்டுக்கு போகிறான். இந்த வீடு என்னோடய வீடு நீங்கள் சொன்னான் இல்லையா, அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கிட்ட ஒரு பழைய மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான் விளையாடிட்டு இருக்கும்போது செத்துட்டாங்க. அப்போ அந்த மரம் இருக்குது, இது எங்கள் வீடுன்னு சொல்கிறான். இப்போ அந்த போகிறதுக்கு அந்த பொண்ணை பார்க்குறான். இந்த பொண்ணு அங்கே இருக்குது. பொண்ணு பார்த்தோன்னே இந்த பையனுக்கு ஒரு இதாகிடுச்சு. இந்த பொண்ணு பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அவனை பார்த்தோன்னே சாக்காவுன்னே ரெண்டு பேரும் வந்து யார் பேரையும் கேட்கல. சின்ன வயசு தானே போய் கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஏதோ ஒரு 50 நெருங்கி பழகின போல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்கார அம்மாவுக்கு டவுட்டு, என்னது ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறதுலாம் ஒரே மாதிரி இருந்தனால இவன் ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க, தனியாக விசாரிக்கிறாங்க. இவன்கிட்ட ஒரு 20 கேள்வி எழுதி, அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட 20 கேள்வி எழுதி எல்லாம் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்கிறாங்க. இது இந்த பொண்ணு இருக்க தனி ரூமில், இவன் இருக்க தனி ரூம். ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்கிறாங்க, ஒரு இஞ்சி கூட மாற்றம் இல்லாமல். இப்போ ரெண்டு பேரும் இன்னொன்று வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அந்த வாசலில் போய் உட்காடுறாங்க. ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாசல் தான் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பையன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த போலீஸ் அதிகாரி கொஞ்சம் இது வருது, சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இறந்தீங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டு பேர்ட்டுமே தெரியல, ஃபயர் ஆகி இறந்துட்டோம், எப்படி இறந்தோன்னு தெரில. இந்த அம்மா அப்படி விசாரிக்கும்போது இவங்களோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கார். அந்த சித்தப்பா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனை போய் நிற்கிது, கோடீஸ்வரன் நிற்கிது. ஏன்னா அவன் தான் அங்கே இவங்க சாகும்போது வீட்டுக்குள்ளே போயிருக்கான், வேறு யாரும் போகலை. இந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப நியாயமான போலீஸ் அதிகாரி, எதுக்கும் பயப்படாத போலீஸ், பெண் போலீஸ். ஆனால் அவங்க வந்து அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் வந்து பல லட்சம் கோடிக்கு அதிபதி. இந்த வீடு இவர் பேரில் தான் இப்போ, இந்த யார் செத்து போய்ட்டா அந்த பையனை வேறு யாரும் இல்லை, இந்த வீடு இவங்க ஆனால் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றுமே பண்ணல. இப்போ அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னம்மா விளையாடுறியா அப்படி இப்படி நிறையா இது சொன்னோன்னே இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பசங்க உயிரோட பிறந்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அவன் நம்பலை. போது இப்போ இவங்களுக்கு ஒரு ஷாக் என்னென்னா, இந்த உள்ளே போனாங்களா அப்போ ஏதோ வெடிச்சிச்சுங்கிறது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் உள்ளே போகும்போது வெடிச்சிச்சு, அதில் தான் நாங்கள் செத்துட்டோம், அவங்க போயிட்டாரு, நாங்கள் வெடிச்சு செத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என் பையன் நானும் தெரியலையே, ஸ்கூலுக்கு பேர் தான் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு பேர் தான் வரலன்னொடனே இந்த பையன் யாருன்னு தேடுறாங்க. இந்த பையன் ஒரு வாலிபனாகி ஒரு 30-35 வயசு ஆகி கல்யாணம் ஆகாமல் வேலை செஞ்சிகிட்ருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பையனை போய் பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து எங்கே அம்மா நான் பைத்தியக்காரன் போங்க அப்படிங்கிறான். நம்பலை அந்த பையன். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம், இந்த பக்கம் வந்து இந்த ஆளை கேட்குறாங்க, எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குற விஷயத்தில் கேட்குறாங்க போலீஸார். இப்போ சொல்லிடுறான், உள்ளே வந்து கேஸை வந்து திறந்து விட்டு கொளுத்திட்டு போனேன், நான் அந்த பக்கம் போயிட்டேன், இவங்க இப்போ ஃபயர் ஆனதுங்கிறது தான் இவங்களுக்கு தெரியுது, அதுக்கு மேலே தெரில. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோடனே அந்த பையனை கூப்பிட்டு வராங்க, போலீஸே கூப்பிட்டு வருது. கூப்பிட்டு தான் அவன் நம்ப மாட்டேங்கிறான், எப்படி நீங்கள் எனக்கு அம்மா அப்பா இருக்க முடியும். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியாமல் ஒரு இடத்துல எப்போ ஒழிச்சு வைப்போம் ஒரு பொருள் தெரியுமா, அந்த பொருள் நீ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல தெரியுமா, அது என்னன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா நீ போய் தேடு, கரெக்டாக என்ன சொன்னாங்களோ அதை எடுத்துகிட்டு வரான். அந்த பையன் அழ ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஒன்றா குடும்பம், அதாவது ஒரு போன ஜென்மத்தில் இறந்து போன அம்மா அப்பாவுக்கு போன ஜென்மத்தில் பிறந்த பையன் இப்போ பையனாக இருக்கான். இவங்களோட பெரியவன் இவங்க சின்னவங்க. அது வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு 1-2 தெரியும். அனகாபுத்தூரில் ஒரு பாய் ஒருத்தர் இறந்துட்டார், இப்போ இல்லை, ஒரு 45-50 வருஷம் முன்னாடி. ஓகே, இறந்து ஒரு 3 ஹவர்ஸாக படைச்சிட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னா, ஒரு மிக பிரமாண்டமான நெருப்பு மாதிரி இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு போனாங்க,
இவனே கூப்பிட்டு வந்திருக்கா, அப்போ தேவையில்ல, இப்போ இல்லை அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அது வந்து அப்போ ரொம்ப நான் அப்போ குன்றத்தூரில் ரொம்ப பிரபலம் பேசுகிறாங்க. நம்ம காலத்துலேயே நம்ம அதை பார்க்குறோம், இங்கேயே பார்க்குறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. முன்பிறப்பில் இருந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரியாது. இப்போ நான் கூட எங்கேயோ ஒன்று பிறந்திருப்பேன், யாருக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் நம்ம 2 பேரும் கூட அண்ணன் தம்பி வந்திருப்போம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை சில இதில் அப்படி லிங்க் ஆகல. இது நிறையா இருக்குது, நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. முன்பிறப்புங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 7 ஜென்மம் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது 7 ஜென்மங்கிறது மனித பிறவியாக இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்து 884 உயிரினங்கள், 884 லட்சம் உயிரினங்கள். புல்லுலேருந்து பூண்டுலேருந்து பூச்சிலேருந்து தேள்லேருந்து பாம்புலேருந்து முதலையிலேருந்து ஆமையிலேருந்து எல்லா இதுவும் பிறந்த கடைசி பிறகு தான் மனித பிறவிங்கிறாங்க. அப்போ அந்த 84 லட்சம் பிறவி பிறந்திருப்போம் இல்லையா? 7 பிறவி மனிதனுக்கு பிறந்து 7 பிறவின்னுப்பாங்க. இப்போ நான் கூட எனக்கு வந்து இப்போ இல்லைனாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி வரும். படுத்து தூங்கும்போது நான் நிர்வாணமாக கடல் கரையில் நடந்து போயிட்டுருப்பேன். கடல் வந்து என் மேலே அப்படி மூடும், தண்ணி மூடும், ஆனால் நான் நடந்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நாளாக எனக்கு என்னடா பண்ணுறோம், என்ன இது நியூடாக போகிறோமே, ஏன் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு சித்தர் அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நீ போன பிறகு சித்தராக இருந்தாப்பா. ஏம்மா சித்தராக இருந்துட்டு ஏன் திருப்பி இங்கே வந்து இப்போ இப்படி இருக்கேனே அப்படின்னேன். இதில் நீ சாதிக்க வேண்டியிருக்குப்பா, நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கனவு கண்டேன். என்னென்னா, அந்த இதெல்லாம் கண்டதுக்கப்புறம் ஒரு குளம், காஞ்சிபுரத்தில் ஒரு குளம். அந்த குளத்துக்குள்ளே நான் குளிக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்து வயிற்றில் ஒரு குழந்தை சிங்கக்குட்டி இருக்குது. இது நான் பார்த்துட்டு இது அப்படியே இதெல்லாம் கனவு. ஆனால் நான் அதை வந்து எழுதி வச்சுருக்கேன் நோட்டில். ஒரு 7-8 வருஷம் இருக்கும், எழுதி வச்சுருக்கேன். என்னன்னு தெரியாமல் திருப்பி அந்த சித்திரை மட்டும் தான் காமிச்சேன். சிலையை மாதிரி இருக்குமா அதுன்னா, அப்போ அதுக்கு ஒரு அவங்க காரணம் அர்த்தம் சொன்னாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல தெரில, ஆனால் ஒரு அர்த்தம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சித்திரை வழிபாட்டில் நான் ஃபுல்லாக இறங்கினேன். இந்த நான் சொன்னல, நான் நீடாக வந்து கடற்கரையில் போயிட்டுருக்கேன்னு நான் அதில் இறங்கி அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்து சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அது எம்ஜிஆர் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு. சரி நம்ம உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்தேன். அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, அதை நியூடாக உட்காரணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் அதை நியூடாக உட்கார ஆரம்பிச்சு எனக்கு நிறைய விஷயங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த மருத்துவமே நான் கண்டுபிடிச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் மருத்துவம். நான் வந்து இப்போ இந்த கனவு 7 வருஷம் 8 வருஷங்களா, அதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி, எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. நான் ரொம்ப எங்கே இருப்பேன், அப்போ கனவு கண்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக இந்த சித்திரை வழிபாட்டில் இறங்கி என்னன்ட்டு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா முன்பிறப்புனா என்னன்ட்டு சொன்னீங்களா, அந்த முன்பிறப்புலாம் பாவம் செஞ்சதுக்கு மாதிரி நம்ம ஒருத்தன் வந்து ரொம்ப கொடிசனாக இருப்பான், அப்புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். உண்மையிலேயே ரொம்ப பிச்சைக்காரனாக இருப்பான். அவன் பார்த்து அவனை மறக்க முடியாத ஒரு சக்தியாக உருவாகுவான். எல்லாமே அவன் முன்பு செஞ்ச பாவங்களும் அந்த நியாயங்களும் தான் அவனை வந்து சில கருமாக்கள் இருக்கும். இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தார், ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க, அவர் நல்ல மனிதர் தான், ஏன் கஷ்டப்பட்டு இறந்தார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், அந்த கர்மா அவருக்கு இருந்திருக்கு, அதனால் மனித பிறவியாக பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தெய்வம் ஆகிட்டார். இந்த பிறவி இதுக்கு மேலே அவர் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகத்தில் ஒரு மனிதர் இறக்கும்போது கழுகு பிறந்துச்சான்னா அவருக்கு மட்டும்தான். இப்போ அந்த நினைவு நாளுக்கு போகும்போது கூட 2 கழுகு பிறகுது. அப்போ நான் சபரிமலையில் இருமுடி கட்டிட்டு போகும்போது அந்த ஜோதி வர்றதுக்கு முன்னாடி நகைப்பட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் 2 கழுகு பிறந்த பார்த்தேன். அதுக்கப்புறம் கேப்டனுக்கு பார்த்தேன். ஏன், அப்போ இவர் தெய்வ பிறவி, அப்போ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்மாக்கள் அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அவ்வளோதான். 7 பிறவி நீங்கள் சொன்னீங்களா, அந்த 7 பிறவி லாஸ்ட் பிறவியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இனிமேல் தெய்வமாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கங்கே சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாது, சில தெரிஞ்சால் சொல்ல மாட்டாங்க. நம்மளே பார்த்துருப்போம், நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். யாரோ கூட இருக்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும் திடீர்னு. அது உண்மையாக இருக்காது, நினைவாக இருக்கும். ஆனால் அது போன ஜென்மத்தில் பண்ணதாக இருக்கும். நிறையா விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதே போல் இப்போ இந்த முற்பிறவி அப்படிங்கிற டாப்பிக்கை தாண்டி கர்மா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வரலாம் சார். இப்போ நீ ஒரு விஷயத்த செஞ்சனா அது கண்டிப்பாக உனக்கே ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது வந்து தான் கர்மா வந்து இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கர்ம வினை அப்படிங்கிற வார்த்தையும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அதை எவ்வளோ நம்புறீங்க சார்? உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா? அதாவது நீங்கள் உங்களை அறியாமலே கூட ஏதோ ஒரு தவறோ இல்லை சரியோ செஞ்சுருக்கலாம், அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் மீண்டு கொள்வான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்ம பழைய மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் நின்று தான் செய்வார், அவர் சரியாக பண்ணுவார். இந்த லஞ்சம் கொடுக்குறது இல்லை வந்து எதுனா பண்ணுறது அதெல்லாம் முடியாது. அதான் யமதர்மன்கிட்ட வந்து
யமதர்மன் வந்து எந்த பக்கமும் சாய மாட்டார் ம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு மார்க்கண்டேயன் ம் அவர் வந்து 16 வயசில் இறப்பாருன்னு மார்க்கண்டேயன் போடுறாரு. அப்போ சிவன் தடுக்கிறார். சிவன் தடுத்தா கூட அவர் வந்து அந்த பாசக்கயிறை போட்டு அவர் பிடிக்கிறாரு. அப்போ ஒரு பிரச்சனை ஆகி தான் மார்க்கண்டேயர் கோயில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, பார்த்துருக்கோம். அது மாதிரி யமன் வந்து நியாயம் தவறாத ஒரு உத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டு அங்கே போய் நின்னா தண்டனை தான். ம் இல்லை பரவாயில்ல அப்படின்லாம் விட மாட்டாராம். அதுக்கு வந்து நம்ம நல்லா நியாயம் பண்ணுறதுக்கு தான் இந்த 7 பிறவி. ஒரு பிறவியில் பண்ணியிருப்போம், அந்த தவிர திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு ஒரு நல்ல நிலைமையில் பிறந்திருப்போம். அப்படியே திருப்பி தப்பு நான் திருப்பி பண்ணியிருப்போம். கடைசி பிறப்பு வந்து நம்மளை வந்து கீழே கஷ்டப்பட்டு பிறந்தாலும் நம்மளை கொண்டு மேலே டாப்பு லெவலில் தூக்கி விட்டு தான் மரணம். அது எம்ஜிஆர் அவர்கள் காரணம் எடுத்துக்கும். எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்காரு, கும்பகோணத்தில் ஒரு நாடார் மளிகை கடையில் அரிசி சும்மா தருவார் ஒரு நாடார். அதனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், கொடுப்பார். நாங்கள் எதையுமே கொடுக்கல, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்போ அரிசியே வாங்க முடியாத அளவுக்கு இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பாடு போட்டுட்ருக்காரு, ஆயிரக்கணக்கான பேர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போது அவர் கடவுள் தானே அவர். அப்போ அந்த மாதிரி சக்தியை வந்து இறைவன் கொடுப்பார். அதனால் வந்து கர்மா வந்து நமக்கு வந்து செஞ்ச பாவத்துக்கு அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சே தீரும். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கோயிலில் போய் நம்ம வந்து தர்மம் பண்ணால் சரியாயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, சரியாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சரியாகாது. நீங்கள் வந்து நியாயமாக தர்மப்படி நடந்தால் மட்டும்தான் நடக்கும் வழியா. இப்போ கோயிலில் போய் நீங்கள் அது லஞ்சம் மாதிரி தானே, இப்போ லஞ்சம் கொடுக்குறோம் இல்லையா, அது மாதிரி அந்த லஞ்சம் நீ நியாயமாக நடக்கணும். ஏழையாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, தர்மப்படி நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நடக்கணும். நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அப்படி நடந்துச்சான்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு நான் அடிச்சிருக்கேன், நிறைய பேரை அடிச்சிருக்கேன்னா தவறு பண்ணுறவங்கள நான் அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணதில்லை. எனக்கு தெரியாமல் எறும்பு மேய்ச்சிருக்கலாம், அது மாதிரி நான் பண்ணியிருப்பேன் வழியே. ஆனால் அதுவும் கர்மத்தில் சேரும். ஆமாம், அதுதான் சேரன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் அதில் ஒரு கர்மாவில் என்ன சொல்கிறாங்க, எறும்பு கடிச்சான் சிவன்கிட்ட போய் வரோம், நான் கடித்த உடனே சாகணும் அப்படின்னு. நீ கடித்த உடனே அவரை நசுக்குவாங்க, நீ செத்துருவா அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரான். அது தமாஷா சொன்னாரா உண்மையானு தெரியாது. நீ கட்டிக்கும் போது அடிப்பார், செத்துருவா, அவ்வளோதான். அப்போ அது வந்து கர்மாவில் வருமா பாவத்தில் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அவரே வரம் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கும், நமக்கு தெரியல. இப்போ நான் எந்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், இது கான்செப்ட்டுக்கே நான் போகலை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஃபுல்லாக அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு தோணும், எனக்கு வந்து தோணுச்சுன்னா அது எல்லாமே எனக்கு ஒரு 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 ரிசல்ட் தரும். இப்போ நான் வந்து யோகாசனம் பண்ணுறேன் சார். நான் காயக்கல்பத்துலேருந்து நிறைய யோகாசனம் நான் பண்ணுவேன். ஆனால் அது பேர் தெரியாது. பேர் தெரியாதுன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா நினைப்போம் இல்லையா. யாரோ ஒருத்தர், நீங்களாக இருக்கணும் இல்லை தம்பியா, யாரோ ஒருத்தர் வந்து இதாங்க காயக்கல்பம்னு சொல்கிறாங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், ஆனால் அதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. கரெக்ட், யாரோ பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு புக்கில் படிப்பேன், அது வரைக்கும் அந்த புக்கில் என்கிட்ட தான் இருந்திருக்கும். அன்னைக்கு இங்கே புரட்டியிருப்பேன், படித்தா அது கரெக்டாக கிடைக்கும். அப்போ என்னடா அது அப்படின்னு இருக்கும். ஒரு நியூஸில் பார்ப்பேன், நியூஸ் இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சோம். நான் வந்து முறையாக சில இது கற்றுக்கிட்டேன் இல்லையா. பெரியவங்க என் மனசுக்குள்ளே கற்றுக் கொடுத்தது தான் நிறையா. இப்போ வந்து நான் ஒரு மொழியை கண்டுபிடிச்சிருக்கேன்னா மொழியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும், வேப்பலை தெரியும், அதை அரைச்சி குடித்தா ஜுரம் வராது, நோய் வராதுன்னு தெரியும். அப்புறம் வந்து எங்கள் ஊரில் இந்த கள்ளி செடின்னு ஒன்று இருக்கும். கள்ளி செடி வந்து நெருப்பில் போட்டு சுட்டு அப்படி புளினா ஒரு சாறு வரும். அந்த சாறு குடித்தா நோய் வராதுன்னு சொல்லுவாங்க, அது குடிப்பாங்க. இப்போ வந்து கள்ளி இது பால் செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு கள்ளி புளிஞ்சு கொடுத்து நானும் குடிச்சிருக்கேன். இது மாதிரி தான் தெரியும் மருத்துவன்ட்டு. அதிகபட்சம் ஜுரம்னா இல்லை, அது கரெக்டாக அதை பற்றி தெரிஞ்சவங்க, அதை பழகினவங்க பண்ணாதானே சார். ஏன்னா மக்கள் பாட்டு பார்த்துட்டு இதை இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அதுதாங்க பாட்டி வைத்தியம்னு சொன்னாங்க. நம்ம பாட்டியை மதிக்கிறது இல்லைங்க, என் அம்மாவே மதிக்கிறது இல்லை, அப்புறம் இங்கே பாட்டியை மதிப்போம். பாட்டிக்கு எல்லாம் தெரியும், அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம பேர பிள்ளைங்க பேத்திங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. அதான் எல்லாரும் நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நேயர்களும் தன்னோட பாட்டி இருந்தால் மதித்து அவங்கள்ட்ட கேட்கணும். லட்சக்கணக்கான இது இருக்கும். இன்றைக்கி அறிவுபூர்வமாக நமக்கு தெரியாத நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னங்க ஒரு இப்போ தொண்டை கட்டிச்சு, எனக்கு தொண்டை கட்டியிருக்கு, சுண்ணாம்பு போடுவாங்க. எனக்கு நேற்று நைட் தான் ஞாபகம் ஆச்சு,
சுண்ணாம்பு போட்டால் பொத்து போயிடுவோம் அப்படின்னு நானே நினச்ச ஆரம்பித்தேன். ஆனால் சுண்ணாம்பு போட்டு சரி பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் போட போகிறேன். அப்போ சுண்ணாம்பில் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, கொட்டைப்பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு போட்டாங்க. ஏன்? நமக்கு செரிமானம், ஆண்மை ஜாஸ்தியாகும், குழந்தை நிறையா பிறக்கும், இது மாதிரி அவங்க போட்டாங்க. 17 குழந்தை 18 குழந்தைங்க. எல்லாரும் வெத்தலை அடிப்பாங்க. ஒரு உரல் மாதிரி வச்சு டக்கு டக்குன்னு அடித்து போட்டு குடிங்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அது இன்னும் பல்லு கரையாயிடும். நான் கூட பல்லு கரையாயிடும்னு நினச்சேன். இப்போ ஒரு சித்தர் சொல்கிறாரு, வெத்தலை பாக்குன்னா என்ன நன்மைகள் தெரியுமா அப்படிங்கிறாரு. குழந்தை நிறையா பிறக்குமாங்க. இந்த பனங்கிழங்கு சொல்கிறாங்க, பனங்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா குழந்தை நிறையா பிறக்குமா, ஆண்மை நல்லா இருக்குமா. பனங்கிழங்கு ரோட்டில் போட்டு வித்துட்டு இருக்கான், 3 பைசா 4 பைசா, யாரும் வாங்குறது இல்லை. இப்போ பனங்கிழங்கு எவ்வளோ சக்தி உள்ளதுங்கிறது நமக்கு பாட்டிக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாட்டிங்கள்ட்ட கேட்கணும். பாட்டிகள் சொல்கிறத பாட்டி மருந்து தான் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. நமக்கெல்லாம் பாட்டி இல்லை, இருக்கிறவங்களாவது கேட்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே போல் இப்போ இந்த 3வது விஷயம் வந்து சாபம். சாபத்தை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன சார்? அது ஒருத்தங்க அந்த அதாவது ஒரு சொல் பழிக்கும் ஒரு சொல் இதாகும்னு சொல்லுவாங்கள்ல சார், அந்த மாதிரி நான் நிறையா பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து நல்ல மனுஷனாக தான் இருப்பாங்க, இதாக தான் இருப்பாங்க. பட் யாரோ என்னமோ சொல்லியிருப்பாங்க, அது அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுவே அவங்கள எதுவுமே செய்ய விடாது. அது ஒரு வார்த்தைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும். இந்த குடும்பம் வந்து சாபம் வாங்கின குடும்பம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் பெருசாக நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்லைனாலும் பட் சம்வாட் நம்ம அங்கே பார்க்கும்போது ஏதோ ஒன்று அங்கே பின்னாடி சுற்றிட்டே இருக்கும். அதை சொல்லுங்கள். விதி உன்னை வீழ்த்த வேண்டும்னு எழுதியிருந்தாலும் மதியால் உன்னை நீ ஜெயிக்கலாங்கிறது ஒரு பழமொழி. விதியே அப்படி இருந்தாலும் மதியால் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு பழமொழி. அதே இதில் சித்தர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஒரு சில வார்த்தைகளை அப்படியே கரெக்டாக பண்ணி அதை 108 வார்த்தையை ஒன்றா சேர்த்து சொன்னாக்க அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுவோம். நான் புக்கு வச்சுருக்கேன். அதே இதில் 108 வார்த்தையை சேர்த்து திருப்பி சொன்னால் அது வந்து நிவர்த்தி ஆகிடுமா. இப்போ இது வந்து ஒன்றும் இல்லை சார். நம்ம 2 பேரும் நம்ம காலில் பார்த்துட்டோம், என்ன பேசிட்டோம். நான் வந்தோடனே உங்களை என்ன கேட்டேன்? சாப்பிட்டீங்களா, வாங்க தம்பி உட்காருங்க, 5 நிமிஷம் சட்டம் போட்டு வந்துடுறேன், இது இல்லையா? இதே நான் வேறு எதுனா கேட்டேன், உங்களுக்கு என் மேலே என்ன கோவம் வருமோ அதான் ஒரு அவர்ஷன் இருக்கும். ஆமாம். அப்போது வார்த்தைகள் அப்படி தான். இந்த வார்த்தை கூட இந்த வார்த்தை சேர்த்தா பயங்கரமான வார்த்தைகள், இந்த வார்த்தை கூட இந்த சேர்ந்தால் தெய்வீகமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கோக்கக்கூடாதுன்னு தான் சில சித்தர்கள் வந்து அது மறைமுகமாக எழுதி வச்சுருக்காங்க. நான் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய இதை எடுத்து பார்க்குறேன். நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள், சாப்பிடுவாங்க, மண்ணெல்லாம் தட்டி விடுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் அதில் உள்ள எந்த வார்த்தை நுழையுதோ அது வந்து பழிச்சிடும். அவங்க 107 நிறைய வார்த்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் பலிக்காது. அதுக்குள்ளே அந்த மண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு எழுத்துக்கும் இருக்கு இல்லையா, அது பலிக்கும். அதைத்தான் சொல்லிடக்கூடாது. அது மாட்டாமல் இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்து நிறைய சித்தர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். உண்மையாகவே நீங்கள் இப்போ எப்படி கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன வார்த்தைகள். நீங்கள் இந்த நம்ம ஊர் பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல சார், இது சாபம் வாங்கின ஜமீன் குடும்பம், எப்படி இருந்த குடும்பம் இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னு, அந்த மாதிரிலாம் யாரும் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? இல்லை சார், நிறையா பேர் பார்த்துருக்கேன் நான். என்னென்னா அந்த வீடெல்லாம் பெரிய பிரம்மாண்டமான வீடாக இருக்கும், கல்லுகள்லாம் உடஞ்சி உள்ளே யாரோ ஒரு கிளை உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கும். அது பார்த்தா அந்த தான் ஜமீன்தாராக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறையா பேரை. எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொத்துலாம் இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கால யாருமே பரம்பரையே இருக்காது. அப்போ அவங்க என்ன கொடுமை பண்ணி தான் அந்த பரம்பரை இருக்காது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், எந்த ஊருன்னு சொல்ல வேண்டாம், அந்த ஊரில் வந்து பெரிய கோடீஸ்வரன். இந்த சொத்து அவங்களுக்கு தான், அந்த சொத்து இவர் தான். அந்த கல்லறை இருக்கலாம், அந்த கல்லறை அவர் கல்லறை, அவங்க தாத்தா கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லறையே வந்து ஒரு 2 கிரவுண்டில் கட்டிடுவாங்க. கல்லறை கட்டி அதுக்குள்ளே வீடு மாதிரி கட்டிடுவாங்க. உள்ளே எல்லாமே இருக்கும், எல்லா வசதியும் வாய்ப்பு இருக்கும் கல்லறை. ஆனால் அந்த ஓனர் குடியிருந்தான்ல, அந்த வீடு பாலடைஞ்சு இடிஞ்சு போய் கல்லுலாம் கொட்டி படிக்கட்டுலாம் உடஞ்சி ஒரு ஓரமாக ஒரு கிளை உட்காந்துருக்கு. கேட்டால் அந்த அம்மா வந்து இவங்களை பெற்றவங்கிறாங்க. அப்போ அந்த குடும்பமே அதுக்கப்புறம் வாரிசே எல்லாம் போயிடும். அப்போ சில சாபங்கள் நம்ம செய்கிற பாவத்துக்கு மக்கள் விடுறாங்களே சாபம், அந்த சாபம் பலிக்கும். அதாவது எல்லாம் சொல்கிறாங்க சாபம் பலிக்காது. நான் நேரில் கேட்டேன் சார், இன்றைக்கி மக்கள் இப்போ மத்தியில் ஒரு புரிதல் இருக்குல்ல சார். இப்போ அரசியல்வாதிகளாம் என்ன நல்லதாக செய்கிறாங்க, நம்மளை தான் அடிக்கிறாங்க போகிறாங்க, மக்களும் அவ்வளோ துன்பப்பட்டு இருக்காங்க, பட் அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சார் இன்னைய சூழ்நிலைக்கு. இல்லை, இது எனக்கு கூட தோணுது. உண்மை நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நான் கூட காலையில் 3:30 மணிக்கு தியானம் பண்ணும்போது நம்ம மட்டும் தியானம் பண்ணுறோம், அவங்க சாமியே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஒளி சொல்லுது. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் இது வந்து சின்ன ஒரு 100 வயசு வரைக்கும் தானே, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாது இல்லையா? அதைத்தான் சொல்கிறாங்க. நீ இப்போ இருக்கும்போது நீ வந்து இந்த பிறவி வந்து இந்த பிறவி ரொம்ப அற்புதமான பிறவி சார். ஏன்னா 84 லட்சம் பிறவியில் மனித பிறவி மிக உயர்ந்த பிறவி. அந்த பிறவி அடுத்து வந்து சித்தர் ஆகிருவாங்க, அப்புறம் தெய்வமாயிருவாங்க. இந்த பிறவியில் நீங்கள் என்ன, ஏன்னா மிருகம்லாம் 4 காலில் தான் போகும் சார். எதுனா கோழி, காக்கா இது மாதிரி 2 காலில் இருக்கும் இல்லையா, மற்ற எல்லாம் 4 காலில் தான் போகும். அது குனிஞ்சு தான் இருக்கும், தண்ணி நக்கி தான் குடிக்கும். நம்ம மாதிரி அண்ணாந்தோ கடிச்சோ குடிக்க முடியாது எந்த உயிரினமும். அப்போ இறைவன் படைக்கும் போதே இந்த 84 லட்சம் பிறவியில் மனித பிறவிக்கு மட்டும் தனியாக ஒரு இது கொடுத்துருக்காரு, நிமிர்ந்து இருக்கிறது. அது ஏன் சக்கரை எல்லாம் அப்படியே நிமிர்ந்து ஒரே ஒரே இதில் இருக்குது, வேறு எந்த இதுக்கும் சக்கரை அப்படி இருக்காது. அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காருங்கும் போது நம்ம நாக்கில் மட்டும் உள்நாக்கில் ஒரு அமிர்த பை இருக்குது. அந்த நாக்கை உள்ளே வச்சுன்னா அமிர்தம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மனிதருக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க, மென்று சாப்பிடுன்னு சொன்னாங்க. யாரும் கேட்கல. நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க, நல்லா மென்று சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு பேராண்டி அப்படிம்பாங்க. இவன் டக்கு டக்குன்னு ஒழுங்கிட்டு போயிடுவான். என்னென்னா பாட்டி நல்லா இருக்கும், பேராண்டி ஆட்டெல்லாம் செத்துருவான். என்னென்னா இப்போ மாடு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அசை போட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு 2 குடல். ஒரு குடலை முதல்ல ஏற்றிடும், ஏன்னா அர்ஜென்ட்டாக முதலாளி கூப்பிட்றாருன்னு ஏற்றிக்கும். வண்டி மாடு ஓடிக்கிட்டே இருக்கும்போது சவிச்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னா அடுத்து இந்த குடல்லேருந்து எடுத்து சவிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியாத விட நமக்கு தெரியல. அது வந்து நோயில் இருக்கா சார்? எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் இது கேன்சர் நோயில் போய் மாடு போய் இருக்கா? சிங்கம் கேன்சரில் மாட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம உணவே சரி பண்ணல. யார் சொன்னால் கேட்க மாட்டோமே, பாட்டி சொன்னால் கேட்போம். இப்போ நான்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க, இருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னது இன்றைக்கி வரைக்கும் கேட்டு தான் சார் எங்கள் அம்மா படம் வச்சுருக்கேன். யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டு, எங்கள் அம்மா எனக்கு தான். அவங்ககிட்ட எங்கள் அம்மாவை நான் வரைஞ்சே தான், அது எங்கள் அம்மா ஃபோட்டோ இல்லை, இருந்தாலும் நான் எங்கள் அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு, என் மனசாட்சிக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. உங்கள் பாக்கெட்டில் நான் பணம் எடுக்கக்கூடாது, என் காசு கொடுப்பேன், உங்கள் பாக்கெட்டில் நான் எடுக்கக்கூடாது. ஒன்றில் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், போயிட்டு வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்லதுக்காக போகிறேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஹோட்டலுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறேன். இல்லை நீ வீட்டில் தானே சாப்பிடல. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்க சத்தியமாக? அவங்க சார் அப்படின்னாங்க. இது உதவி நான் வந்து செய்கிறேன், எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தோ இல்லை டீ காஃபி வாங்கி கொடுத்தோ என்ன என் உதவியை வந்து கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுவேன், நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடணும்? ஸோ அப்படி பார்க்குறேன் நான். எனக்கு அது ஈசன் சொல்கிறாரு, சித்தர்கள் சொல்கிறாங்க, இப்படியே வாழு, எதிர்த்தையும் வாங்காத, எதிர்க்காத, திருடாத. அப்போ நான் திருடலை. வேணால் அனுபவிப்பாங்க, எல்லோரும் அனுபவிப்போம் சார். எது இருந்தாலும் சரி இந்த பூமியில் அனுபவிச்சு தான் போவோம். நிறைய பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்து கோயிலில் வந்து தர்மம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஐயா சாமி சிவன் கொடுக்க சொல்கிறாரு அப்படிம்பாங்களே, இவங்களாம் யார் தெரியுமா? சரி ஆடியன்ஸுக்கு விட்டுறேன், என்னன்னு சொல்லலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திடீர்னு வந்து புதுசாக கேட்டீங்க, இருந்தாலும் என்னோடய அனுபவமும் சில விஷயங்கள் நான் வச்சு சொன்னேன். உண்மையிலே நீங்கள் சொன்னது எனக்கு சித்தர்கள் வந்து சொன்னதை நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இரவு நீங்கள் சொன்னது சம்மந்தமான இதை தான் நான் படிப்பேன், அதை தான் நான் கேட்பேன், தெரிஞ்சுக்குவேன். அப்படின்னு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள்னு வணக்கத்தை சொல்கிறேன்.